அன்பான கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை முழுவதுமாய் பொறுப்படும் கிருபைகளை தாரும். இந்த எஃப்ஏகே செஷன் ஊடாக உம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்க கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை ஆவியானவரே நீர் எங்களுக்கு தரும்படியாக வேண்டுகிறோம். உடைய சமூகத்தை தாரும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த மாலை கூட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். So we'll continue with our questions, one from each language. இப்பொழுது தொடர்ந்தும் ஒவ்வொரு பாஷைகளிலும் கேள்விகளை வாசித்து பதில் கொடுக்க ஆரம்பிப்போம். අපි එකිනෙක භාෂාවන්ගෙන් ප්‍රශ්න කියවා පිළිතුරු දෙන්න ආරම්භ කරමු. මම විවාහ නොවි සේවය කිරීමට කැමැති. මන්දනම් යේසුස් වහන්සේ මා උදෙසා ජීවිතය පූජා කරමින් ජීවිතයම දුන්නා. මම යේසුස් වහන්සේ උදෙසා කිසිවක් කර නැති බව මට නිතරම දැනෙනවා. එමෙන්ම යේසුස් වහන්සේ මාගේ පසුපස හඹාගෙන එන බවක් මට දැනෙනවා. මාහට රාත්‍රී සිහිනයකින් ගොයමනම් බොහෝය ගොවියෝ විරලය කියා කතා කර තිබෙනවා. நான் விவாகம் பண்ணாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் இதை குறித்து ஒரு பெரிய வாஞ்சை நிறுவத்தில் வைத்திருக்கிறார். இதை குறித்து அடிக்கடி என்னோடு பேசியிருக்கிறார். அவர் என்னை பின்தொடர்ந்து வருவது போன்ற ஒரு உணர்வு எனக்கு உண்டாயிருக்கிறது. இந்த ஊழியம் செய்வது குறித்து சொப்பனங்களை கூட நான் கண்டிருக்கிறேன். මට තිබෙන ප්‍රශ්නය නම් මට ගෑනු ළමයි කෙරෙහි තෘෂ්ණාවෙන් බැලෙන අවස්ථා තිබෙනවා. මම ගෑනු ළමයෙකු සමග සම්බන්ධයක්ද පවත්වා තිබෙනවා. නමුත් දෙවියන් වහන්සේ එයටද බාධා කරමින් අපව වෙන් කරා. මාවැනි කෙනෙකුට දෙවියන් වහන්සේ මාවැනි කෙනෙකු දෙවියන් වහන්සේට සේවයට දේව සේවයට සුදුසුද? මාවැනි කෙනෙකුට දේව සේවය පූර්ණ කාලීනව සිදු කළ හැකිද? என்னால் ஒரு பெண்ணை பார்க்க முடியாது. பெண்களை பார்க்கும் பொழுது இச்சைக்குரிய சிந்தனைகள் எனக்கு உண்டாகிறது. இச்சையோடு தான் இச்சை கண்களோடு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு முன்பு ஒரு பெண் பிள்ளையோட ஒரு தொடர்பு இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த தொடர்பை இல்லாமல் பண்ணினார். இப்படிப்பட்ட எனக்கு ஊழியம் செய்ய முடியுமா? ஊழியம் செய்ய தகுதி இருக்கிறதா? அந்த ஊழியம் செய்யத்தக்கத சாத்தியக்கூறு உண்டா? All human beings have struggles. எல்லா மனிதர்களுக்கும் போராட்டங்கள் உண்டு. සියලුම මනුෂ්‍යයන්ට පොරබැදීම් තිබෙනවා. But when you're called, God will help you not to go beyond certain limits. ஆனால் நீங்கள் அழைக்கப்படுவதான சமயத்தில் நீங்கள் சில எல்லைகளை மீறி போக தேவன் அனுமதிக்க மாட்டார். නමුත් ඔබ කැඳවනු ලබන විට සමහර එල්ලයන් පසු කර යාමට සීමාවන් පසු කර යාමට උන්වහන්සේ ඉඩ හරින්නේ නැහැ. Not anumadika matar, he will try to protect you so that you don't cross your limits. அனுமதிக்க மாட்டார் என்று அல்ல, சில எல்லைகளை மீறி போகாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாப்பார். ඒ සීමාවන් පසු කර යාමට ඉඩ අනුමැතිය නොදෙනවා නොවේ. ඒවායින් ඔබව උන්වහන්සේ ආරක්ෂා කරනවා. So saints of God have placed certain conditions. தேவ ஊழியர்கள் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார்கள். දේව සේවකයන් යම් යම් නීති රීති කොන්දේසි තබා තිබෙනවා. Temptations can come in the thoughts, sometimes in the eyes, sometimes in the emotions, but you should be able to control it and not bring it into action. சோதனைகள் உங்கள் சிந்தனைகளில், உங்கள் கற்பனைகளில், உங்கள் எழுச்சிகளில் இப்படி எல்லாம் வரலாம். ஆனால் நீங்கள் அது உங்கள் கிரியில் வெளிப்படாதபடிக்கு அதை கட்டுப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். සෝදිසි මේ පරීක්ෂාවන් ඔබගේ සිතුවිලිවල, ඔබගේ හැඟීම්වල, ඔබගේ කල්පනාවල පැමිණෙන්න පුළුවන්. නමුත් ඒ ක්‍රියාවට නංවන්නේ නැතිව ඒ වළක්වා ගැනීම ඔබ සතුයි. So if you may have had such relationships in the past, but now currently if you've overcome those things, if you're able to keep yourself from fornication and self abuse, then according to the rules of our fathers, you can still serve God. உங்களுக்கு அப்படிப்பட்ட உறவுகள் இருந்து ஆனால் இப்பொழுது அந்த உறவுகள் இல்லை, அவைகளை நீங்கள் ஜெயித்திருந்தால், விபச்சாரங்கள் போன்ற காரியங்களை நீங்கள் தவிர்த்திருந்தால், நீங்கள் சுய இன்பம் போன்ற காரியங்களை தவிர்த்திருந்தால், எங்களுடைய முற்பிதாக்களுடைய நிபந்தனைகளின்படி நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். ඔබට පෙර එවැනි සම්බන්ධතාවයක් තිබෙන්න පුළුවන්.
නමුත් දැන් ඔබට එසේ නැත්නම් ඔබ කාම මිත්‍යාචාරය ස්වයං වින්දනය මේ වගේ දේවලින් ජයගෙන තිබෙනවා නම් ඔබට සේවය කරන්නට පුළුවනි. Sometimes we can't answer everything. If your issue needs more specific details, it's better you contact a servant of God. நமக்கு இதை குறித்து இன்னும் விவரமாய் இங்கே சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு இதை விட குறிப்பாய் சில காரியங்களை குறித்து அறிய நீங்கள் விரும்பினால் நீங்கள் தேவ ஊழியர்களை அணுகலாம். සියල්ල මෙම ස්ථානයේ විස්තරාත්මකව පැවසිය නොහැකි. ඔබට මීට වඩා විස්තර දැනගැනීමට අවශ්‍ය නම් ඔබට දේව සේවකයන් හමු විය හැක. தேவன் சிபிஎம் தவிர்ந்த ஏனைய சபைகளில் தேவன் அபிஷேகங்களை அனுப்புகிறார், வியாதியஸ்தரை சுகப்படுத்துகிறார், அசுத்த ஆவிகளை துரத்துகிறார் எக்ஸெட்ரா. ஆனால் சிபிஎம்முக்கு கொடுத்த ஆழமான உபதேசங்களை ஏன் இன்னும் அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை? அவர்களுக்கு சியோன் எருசலேம் நித்தியம் உண்டா? CPM සභාව හැර වෙනත් සභාවලත් අන්‍ය භාෂා කතා කරමින් ආලේපෙන් පූර්ණ වෙනවා, රෝගීන් සුව වෙනවා, මේ පුදුම ලකුණු සිදු වෙනවා. නමුත් ලංකා පෙන්තකොස්ත සභාවට එළිදරව් කරනු ලැබුවා වූ මේ ගැඹුරු ඉගැන්වීම් සියන යෙරුසලම ගැන වූ ඉගැන්වීම් ඇයි තවමත් ඔවුන්ට එළිදරව් වී නැත්තේ? As you know, it's not about CPM, but it's about the order of Melchizedek revealed in the Bible. இது சிபிஎம் என்ற காரியத்தை குறித்து அல்ல, வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்க மெல்கிசதேக் முறைமையின் பிரகாரமாக இருக்கிறது. මේ CPM සම්බන්ධ දෙයක් නොවේ. දේව වචනේ එළිදරව් කර තිබෙනා වූ මෙල්කිසෙදෙක්ගේ පිළිවෙල සම්බන්ධ වූ දෙයකි. To bring the church to perfection, there's only one kind of priesthood. You can't just become a preacher yourself. You can do evangelism, but to bring a church to perfection, you need priests after the order of Melchizedek. நீங்கள் விரும்பின பிரகாரமாய் நீங்கள் ஒரு ஆசாரியத்துவத்துக்கு வர முடியாது. அது மெல்கிசதேக் முறைமையின் பிரகாரமாய் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. எல்லோரும் மற்றவர்களை ஒரு பூர்ணத்துக்கு வழி நடத்த முடியாது. நீங்கள் வெறுமனே வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ண முடியாது. சுவிசேஷத்தை அறிவிக்கலாமே ஒழிய இப்படி பூர்ணத்துக்கு வழி நடத்தப்படுகிறதான அந்த ஊழியத்தை அவ்வாறு சாதாரணமாய் செய்ய முடியாது. සිතුල් සැනින් බයිබලය ගැන දේශනා කිරීමට නොහැකි. සුභාරංචි සේවයන් කරන්න පුළුවන්, අනිත් අයව ගැලවීමට ගෙන එන්න පුළුවන්. නමුත් සම්පූර්ණත්වයේ කරා සෙනග මඟ පෙන්වීමට නම් මෙල්කිසෙදෙක්ගේ පිළිවෙලේ හැටියට වූ පූජක පිළිවෙලක් ඒ එකක්ව තිබෙනවා. ඒ පිළිවෙල හැටියට පූජකයන් දක්වනු ලැබිය යුතුයි. So to get these truths and reveal these truths, you need to be in that priesthood ordained by God. அந்த சத்தியங்களை பெற்று அந்த சத்தியங்களை கொடுப்பதற்கு தேவனால் நியமிக்கப்பட்டதான அந்த ஆசாரிய முறைமைத்துவத்துக்குள் நீங்கள் காணப்பட வேண்டும். ඒ සත්‍යයන් ලබාගෙන ඒ සත්‍යයන් උගන්වන පිණිස දෙවියන් වහන්සේ විසින් නියම කරනු ලැබුවා වූ ආලේප කරනු ලැබුවා වූ මෙල්කිසෙදෙක්ගේ පිළිවෙලේ හැටියට වූ අපූජකයන් අවශ්‍යයි. So that's why God has revealed it to our forefathers, those who have come into this consecration. ஆகையால் தான் நம்முடைய முற்பிதாக்களுக்கு இந்த பிரதிஷ்டைக்குள் வந்ததான் நம்முடைய முற்பிதாக்களுக்கு இந்த சத்திய உபதேசங்களை தேவன் வெளிப்படுத்தியுள்ளார். මේ කැපවීම තුළට පැමිණියා වූ අපගේ මුල් පියවරුන්ට මෙම සත්‍යතාවයන් ඉගැන්වීම උන්වහන්සේ එළිදරව් කළ දුන්නේ මේ නිසායි. Can we use creams not for beauty purpose but to avoid dryness? நமக்கு கிரீம் பூச்சிகள் நாங்கள் பாவிக்க முடியுமா? எங்களை அழகுபடுத்துவதற்காக அல்ல, ஆனால் தோளில் இருக்க அந்த කායින්ද තන්මේ මාටමඩියයි. අප ලස්සන කරගන්නට නැත්තම් පැහැපත් කරගන්නට නොවේ. සමේ වියලිභාවය වළක්වා ගැනීම සඳහා ක්‍රීම් වර්ග පාවිච්චි කළ හැකිද? I don't know how to answer this question, but I think a safer thing would be to use oil instead of creams. I don't know if God likes it or not. I told you, if God doesn't like it, so abstain from all appearance of evil. Oil is safer. இதற்கு எப்படி பதில் சொல்வதென்று நான் அறியாது இருக்கிறேன். ஒருவேளை இப்படி பதில் கொடுக்க கூடுமா இருக்கலாம். நாங்கள் கிரீம்களை பாவிப்பதற்கு பதிலாய் இப்படிப்பட்டதான சமயங்களில் நாங்கள் எண்ணெயை பயன்படுத்துவது மிகவும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விடயத்தை நாங்கள் செய்யும் பொழுது தவறாய் மாறிவிடுகிறது. ஏனென்றால் வேதம் கூறுகிறது, தீமையாய் பொல்லாப்பாய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு විලගங்கள் என்று. මේට පිළිතුරක් දෙන්න මට නොහැකි. නමුත් ක්‍රීම් පාවිච්චි කිරීමට වඩා එවැනි කාරණයකට තෙල් පාවිච්චි කිරීම සුදුසුව තිබෙයි. ඇයිද නම් පාපයෙන් මෙන් දිස්වෙන්නා වූ යමක් කිරීමද පාපයව තිබෙනවා.
I use oil, I think that's safer. நான் எண்ணெய் பாவிக்கின்றேன், நான் எனக்கு அது கொஞ்சம் பாதுகாப்பான முறைமையாக இருக்கும் என்று. මම තෙල් පාවිච්චි කරනවා ඒ මට සුදුසුයි ආරක්ෂිත ක්‍රමයක්ම තිබෙනවා. ප්‍රේම සම්බන්ධතාවයක් තියාගෙන තබාගෙන වතුර බෞතිස්මයට කීකරු වීම වැරදිද? ஒரு காதல் உறவை வைத்துக்கொண்டு தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிவது தவறா? It's not wrong, but you must realize that you should die to that also. அது தவறல்ல, ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் அதற்கும் நீங்கள் மறிக்க வேண்டும் என்பதை. එය වැරදි නොවේ. නමුත් ඔබ තේරුම් ගත යුතු කාරණය කුමක්ද නම් ඊටද ඔබ නසින්ට ඕනේ. If you're going to say, I yield to Jesus everything except this, don't take baptism. நான் මේ දේ හැර මම අනිකුත් සෑම දෙයකටම මම යේසුස් වහන්සේට කීකරු වන්නම් යටහත් වෙන්නම් කියා ඔබ පවසනවා නම් ඔබ වතුර බෞතිස්මය ලබා ගන්නට එපා. நான் இதை தவிர இயேசு கூறுகிற மற்ற எல்லாவற்றும் கீழ்ப்படுகிறேன் என்று கூறுவீர்கள் என்றால் தயவு செய்து தனி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம். But if you're in an affair and you yield that also, whatever God's will, if He wants to remove it, let Him remove it, you can take baptism. ஆனால் நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்து கொண்டு தேவ சித்தத்துக்கு அதை ஒப்புக் கொடுத்து தேவனுக்கு வேண்டும் என்றால் அதை இல்லாமல் பண்ணட்டும், பிரிக்கட்டும், தேவ சித்தம் ஏதோ அதை அவர் நிறைவேற்றட்டும் என்று ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் தனி ஞானஸ்நானம் எடுக்கலாம். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කුමක්ද? ඒ ඉෂ්ට වෙන්න ඕනේ. උන්වහන්සේ අකමැති නම් උන්වහන්සේ ඉවත් කළ යුතුයි. මා ඊට බාර වෙන්න කැමැතියි කියා ඔබ කැමැති නම් එසේ බාර වෙනවා නම් වතුර බෞතිස්මය ලබා ගත හැක. ஏன் வேறு மதத்தவரை திருமணம் செய்யக்கூடாது? அவர்களை நாம் ரட்சிப்புக்குள் கொண்டு வரலாம் தானே. என்ன ஆத்மா பாரம் பாருங்களேன். කොච්චර ආත්ම බරක්ද? what a thirst they have for වෙනත් ආගමිකයන් අප විවාහ කර නොගත යුත්තේ ඒ ආකාරයෙන් කිරීම කරුණු කොටගෙන ඔවුන්වත් මෙම ගැලවීමට ගෙන ආ හැකි නොවේද? I know a boy who's going to become a Hindu because he's marrying a Hindu girl. எனக்கு ஒரு பையனை தெரியும், அவன் ஒரு இந்து மதத்தை சேர்ந்த பெண் பிள்ளையை விவாகம் பண்ணுகிறபடியினால் அவன் இந்து மதத்தைக்கு போறான் என்பதை நான் அறிவேன். මම පිරිමි ළමයෙක් දැන සිටිනවා. ඔහු හින්දු දැරියක් විවාහ කරගත් නිසා දැන් හින්දු භක්තිකයෙකු ලෙස මාරු වෙන්න යනවා. Solomon the wise became Solomon the fool because he married many women of other religions. ஞானியாகிய சாலமோன் மதீனமான சாலமோனாய் மாறினான், ஏனென்றால் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணியதன் நிமித்தமாக. ප්‍රඥාවන්ත සාලමොන් අඥාන සාලමොන් බවට පත්වුනේ අන්‍ය ස්ත්‍රීන් විවාහ කර ගැනීම කරුණු කොටගෙනයි. Using your romance as an excuse and creating soul winning as an excuse for your romance, if you get married, instead of they coming to you, you can land up with them also because you are not stronger than the devil. நீங்கள் காதலுறவை கொண்டு இப்போது அவர்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்துவதுதான் அதற்கு ஒரு சாட்டுப்போக்கு கூறுவில் என்றால் அவர்கள் இந்த ரட்சிப்புக்குள் வருவதை விட நீங்கள் அவர்களுடைய மதத்துக்குள் கடந்து போய் விடுவீர்கள். Because you are not stronger than the devil. ஏனென்றால் நீங்கள் பிசாசை விட பலசாலி அல்ல என்பதால். ආදර සම්බන්ධතාවයන් මත පදනම් වී ඔබ ඒ ආකාරයෙන් ඔවුන්ව සභාවට ගැලවීමට ගෙන එන්ට උත්සාහ දරනවා නම් ඊට වඩා යක්ෂයා ඔබට වඩා බලවත්ව සිටින බැවින් ඔබව ඊට වඩා ඉක්මනින් ඒ පැත්තට ගෙන යයි. These are ways in which Satan traps you. He will lay a snare for you and give you excuse to put your leg into it. இவையெல்லாம் பிசாசு உங்களை பிடிக்கும்படியாய் செய்கிறதா வைத்ததற்கான கண்ணிகளாய் காணப்படுகின்றன. நீங்கள் அதை அவன் எல்லாம் அந்த கண்ணியை வைத்து அழகாய் நீங்கள் உங்களுக்கு கால்களை அதை போட்டு சரியாய் அதை அமைத்துக் கொள்வதற்கதாய் எல்லாவற்றையும் அதற்கு இசைந்து அவன் செய்து வைப்பான். He'll give you reasons. அதற்கேற்ற காரணங்களை உங்களுக்கு வைப்பான். මේවා සියල්ල යක්ෂයාගේ උගුල්ව තිබෙනවා. ඒ නිසා තමයි ඔබ මේ වගේ දේවල් ගෙන හැර දක්වන්නේ. ඒවා ප්‍රයෝජනවත් කරගනිමින් යක්ෂයා හරියටම ඔබව උගුලට අසු කරගනී. So be very careful. ஆகையால் மிகவும் ஜாக்கிரதையாக ඒ இருங்கள். නිසා බොහෝසේ ප්‍රවේශම් වන්න. What were the ages of Adam and Eve when God created them? தேவன் ஆதாம் ஏவாளை படைத்த சந்தர்ப்பத்தில் அவளுடைய வயது என்னவாய் இருந்தது? ආදම් ඒව දෙවියන් වහන්සේ මෙවූ අවස්ථාවේදී ඔවුන්ගේ වයස කීයද? Obviously 0. எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாய் அது சைவர் தான். අනිවාර්යෙන්ම බිඳුවයි. So though they were made adults, their age was 0. அவர்கள் பெரியவர்களாகவே முதியவர்களாகவே படைக்கப்பட்டாலும் கூட அவள் வயது சைவர் தான். சைவரில் தான் ஆரம்பித்தார்கள். ශාරීරික පූර්ණත්වයෙන් මවනු ලැබුවත් වයස බිඳුවයි. අපි නගරවද
සභාවක සිට මෙම ස්ථානයට පැමිණියද මේ ස්ථානයේ කාමර නවාතැන් පහසුකම් ගැනීම සඳහා කාමර කොළඹ අවට ප්‍රධාන සභා සඳහා වෙන්කර ඇති බව වෙන්කර තිබීම සාධාරණද? நாங்கள் ஒரு கிராமப்புறத்திலிருந்து இந்த இடத்துக்கு முகாமுக்கு வந்திருக்கிறோம். இங்கே தங்குமிட வசதிகளில் ஒரு பெரிய பகுதியை நகர பிரதேசத்திலிருந்து வருகிறதான ஒரு விசுவாச வீட்டிலிருந்து வந்ததான வாலிபர்களுக்கு என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இது நியாயமான விடயமா? Okay. I already answered this question in the morning. It's only a different problem. The answer is the same. இந்த கேள்வி கேட்கிறதை காலையில் நான் பதில் கொடுத்து விட்டேன். கேள்விதான் வித்தியாசமா இருக்கிறது, பிரச்சனை ஒன்றுதான். මේ ප්‍රශ්නයට මා පෙර පිළිතුරු සැපෙව්වා. ප්‍රශ්නය ටිකක් සිදු වී තිබෙන දෙය පමණයි වෙනස්ව තිබෙන්නේ. They doing this, they doing that, that's not the problem. How are you going to handle your situation? That's the warfare. அவர்கள் அதை செய்வது, அவர்கள் அப்படியே நடந்து கொள்வது, அது பிரச்சனையே கிடையாது. இந்த யுத்தத்தில் இந்த விடயங்களை நீங்கள் எப்படி கையாள போகிறீர்கள், அதுவே முக்கியமாய் காணப்படுகிறது. ප්‍රශ්න ඔවුන් එසේ කරනවා මොවුන් මෙසේ කරනවා යන්න නොවේ. ප්‍රශ්නයට ගැටලුවට මුහුණ දෙන්නා වූ ඔබ එය හසුරවන්නා වූ ආකාරය තමයි වැදගත්. If human beings are going to show partiality, if servants of God are going to show partiality, they are accountable to God. But that's not your problem. Your problem is human beings are not your enemies. Morning I gave you 3 rules. Human beings are not your enemies. First, you are your own enemy. See how you are rising up against yourself and making an FAQ. மனிதர்கள் அவர்கள் இவ்வாறு தவறாய் நடந்து கொள்ளலாம். மற்ற தேவ ஊழியர்கள் கூட இவர் அநியாயமாய் நடந்து கொள்ளலாம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கணக்கு ஒப்புவிக்கத்தான் வேண்டும். அது உங்கள் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டியது, நான் காலையில் சொன்னது போல 3 உங்கள் சத்துருக்கள் யார் என்று அது நான் 3 குறிப்புகளை உங்களுக்கு சொன்னேன். முதலாவதாக, நீங்களே உங்கள் சத்துருவாய் இருக்கிறீர்கள். பாருங்கள், நீங்களே உங்களுக்கு விரோதமாய் எவ்வாறு எழும்புகிறீர்கள் என்று கவனித்து பாருங்கள். Human beings are not your enemies. மனிதர்கள் உங்கள் சத்துருக்கள் அல்ல. අනිත් අය ඔබට අයුතුකම් කරනවා විය හැකි, දේව සේවකයන් පවා එසේ කළ හැකි. නමුත් ඔවුන් එකිනෙකා දෙවියන් වහන්සේට ගණන් දිය යුතුව තිබෙනවා. නමුත් මා ඔබට පෙර පැවසුවා යුද්ධ නීතිවල මනුෂ්‍යයන් අපගේ සතුරන් නොවන වග. ඒ නිසා ඒ ගැන ඔබ සැලකිලිමත් වන්නට එපා. ඔබ ඒ හසුරවන ආකාරය ගැන සැලකිලිමත් වන්න. මෙවැනි ආකාරයෙන් ඔබ ප්‍රශ්නයක් යොමු කිරීමට පවා හේතු වන්නේ මම පෙර පළවෙනි යුද නීතිය අනුව මම මටම සතුරෙක්ව සිටිනවා. මමත්වය නිසා ඔබට තිබෙන අනුකම්පාව නිසා තමයි මේ ප්‍රශ්නය ලියා දමා තිබෙන්නේ. ඒ ගැන ඔබ සිතන්න. எனக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்போது நிறைவேறும்? මට එලිදරව් කරන ලැබුවා පවසනු ලැබුවා වූ අනාගත වාක්‍ය ඉෂ්ට වන්නේ කවදාද? வெளிநாட்டுக்கு செல்ல ரொம்ப ஆசையா இருக்கிறேன். அதற்கு வேலைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அது எப்போது சரிவரும்? විදෙස් ගත වීම සඳහා මම ඉතා ආශාවෙන් ඒ සඳහා කටයුතු කරමින් සිටිමි. ඒ දේවල් ඉෂ්ට වන්නේ කවදාද? The answer to the first question, God spoke to you through prophecy. When will that be fulfilled? You have to ask God. I can't answer that question. நீ முதலாவது கேள்விக்கு பதிலானது, தேவன் தான் உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறார். அது எப்போது நிறைவேறும் என்பதை நீங்கள் தேவனிடம் தான் கேட்க வேண்டும். அதற்கு பதில் என்னால் கொடுக்க முடியாது. දෙවියන් වහන්සේ ඔබට තමයි අනාගත වාක්‍යය පැවසුවේ. ඒක එය ඉෂ්ට වන්නේ කවදාද කියලා ඔබ ඇසිය යුත්තේ දෙවියන් වහන්සේගෙන් වන බැවින් ඊට පිළිතුරක් දෙන්න මට නොහැකි. But it could be he's waiting for you. Maybe you have to exercise your faith. Maybe you have to make certain resolutions. You have to connect with God and find that out. ஒருவேளை நீங்கள் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த மட்டும், உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வளர மட்டும், நீங்கள் சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள மட்டும் தேவன் அதை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறாரோ தெரியாது. ඔබගේ ඇදහිල්ල ශක්තිමත් වන තුරු නැත්නම් ඔබ යම්කිසි තීරණයක් ගන්නා තුරු නැත්නම් යම් දෙයක් උදෙසා ඔබ විසින් ඉෂ්ට කළ යුතු දෙයක් උදෙසා උන්වහන්සේ බලාගෙන සිටිනවාද දන්නේ නැහැ. Secondly, I want to go abroad. இரண்டாவதாய், நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டும். මම විදෙස් ගත විය යුතුයි. When will that happen is the second question. Will that happen is the first question. எப்போது அது சம்பவிக்கும் என்பது இரண்டாவது கேள்வி. முதல் கேள்வி என்னவென்றால்,
அது சம்பவிக்குமா? ඒ කවදා සිදුවේද යන්න දෙවනි ප්‍රශ්නයයි. පළවෙනි ප්‍රශ්නේ ඒක සිදුවේද යන්නයි. Is it the will of God? இது தேவ சித்தமா? ඒ දේව කැමැත්තද? Are you trying to bend God's will and trying to achieve your own will? நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அதை வளைத்து உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற முயற்சி செய்கிறீர்களா? ඔබ දේව කැමැත්ත පස්සේ කළා ඔබගේ කැමැත්ත ඉෂ්ට කරගන්න කැමති වෙනවාද? So you have to be careful about these factors. இந்த குறிப்புகளை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். මේ කාරණා ගැන ඔබ ප්‍රවේශම් විය යුතුයි. Okay. Now the next question, அடுத்த கேள்வி, what is the history of giving food for our believers in our churches? எங்கள் விசுவாச வீடுகளில் விசுவாசிகளுக்கு ஆகாரம் வழங்குவதின் சரித்திரம் தான் என்ன? අපගේ ඇදිලි ගෘහයන්හි ඇදිලිවන්තයන්ට කෑම ලබා දීමේ ඉතිහාසය මොකක්ද? When I was a small boy, they gave lunch for Sunday school teachers and students because Sunday school was in the afternoon. எங்கள் எங்கள் මා කුඩා කාලයේදී ශුද්ධ ලිවිලි පාසල් ගුරුවරුන්ට සහ ශිෂ්‍යයන්ට පමණයි ආහාර ලබා දුන්නේ. හේතුව කුමක්ද නම් ශුද්ධ ලිවිලි පාසල දහවල් කාලේ රැස්වීමෙන් අනතුරුව පැවතුන නිසා. நான் சிறுவனாக இருக்கும் பொழுது வேதா பாடசாலை ஆசிரியர்களுக்கும் வேதா பாடசாலை பிள்ளைகளுக்கு மாத்திரமே மதிய ஆகாரம் வழங்கப்பட்டது. ஏனென்றால் காலை ஆராதனைக்கு பிறகே வேதா பாடசாலை நடைபெற்றபடியினால். But little by little some extra people started sitting and then they gave it for those extra people and now the whole church is joined in the afternoon lunch. அதற்கு பிறகு அங்கே இருந்த மேலதிகமான நபர்களுக்கும் சேர்த்து அவங்க சமைத்து கொடுத்தார்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது முழு சபைக்குமாய் மதிய ஆகாரத்தை வழங்குகிறார்கள். අනතුරුව තවත් ටික දෙනෙක් ඊට වාඩි වෙනවා. ඉන් අනතුරුව මුළු සභාව උදෙසාම ආහාර පිළියෙල කරනු ලැබුවා. In India there are some faith homes where they have Sunday school in the morning. In Kerala and some states like that, there is no afternoon lunch. கேரளா போன்ற பிராந்தியங்களில் சில விசுவாச வீடுகளில் வேதா பாடசாலை காலையில் நடைபெறும் ஆராதிக்கு முன்பு அப்படிப்பட்ட விசுவாச வீடுகளில் மதிய ஆகாரம் வழங்கப்பட மாட்டாது. කේරලාව වැනි ප්‍රදේශවල ඉන්දියාවෙහි උදෑසන ශුද්ධ ලිවිලි පාසල පවත්වනවා. එවැනි ස්ථානවල දහවල් ආහාරය ලබා දෙන්නේ නැහැ. sannivedanaya සඳහා ප්‍රධාන වශයෙන් බලපාන සාධකයේ වනුයේ භාෂාවය නැතහොත් වචනයි. වර එක ගැලීලි මෙසේ පැවසූහ. එනම් ගණිතය යනු දෙවියන් වහන්සේගෙන් අපට මේ ලෝකය හා මේ මහත් විශ්වය කෙරෙහි දල අදහසක් ලබා ගැනීමට දෙවියන් වහන්සේගෙන් ලැබූ දායාදයක්. ඔබතුමා සිතන්නේ මේ සත්‍යයක්ද? ගණිතයත් දෙවියන් වහන්සේත් අතර සම්බන්ධයක් පවතීද? භාෂාව වචන යනු sannivedana මාධ්‍යයක්. வார்த்தைகள் என்று சொல்லும் பொழுது இல்லாட்ட ஒரு பாஷை என்று சொல்லும் பொழுது உரையாடல், நம்முடைய சிந்தனை யோசனைகளை வெளிப்படுத்தத்தக்கதாக உறவுக்காய் பயன்படுத்தப்படுகிற ஒரு மோட், ஒரு மீடியம், கம்யூனிகேஷன் மாத்திரமே. නමුත් ගැලිලියෝ මෙසේ පැවසුවා. ஆனால் கலிலியோ இப்படி கூறியிருக்கிறார், ගණිතය යනු දෙවියන් වහන්සේගෙන් අපට මේ ලෝකය හා මේ මහත් විශ්වය කෙරෙහි දල අදහසක් ලබා ගැනීමට දෙවියන් වහන්සේගෙන් ලැබූ දායාදයක් කියා. கணிதம் என்று சொல்லும் பொழுது, மேத்தமெட்டிக்ஸ் என்று சொல்லும் பொழுது, அது இந்த உலகத்தில் இருக்கவைகளை நாங்கள் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கவைகளை ஓடும் தேவனோடும் இருக்கிற தொடர்பை வெளிப்படுத்துகிற ஒரு முறைமை இந்த ஐடியா தேவனை குறித்தும் அண்ட சராசரத்தை குறித்தும் வெளிப்படுத்துகிற ஒரு முறைமை, ஒரு கம்யூனிகேஷன் மோடு தான் இந்த கணிதம் என்று அவர் கூறியிருக்கிறார். இதை பாஸ்டர் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? You have to explain to me how I can communicate with God through mathematics. முதலில் நீங்கள் எனக்கு விவரித்து கூற வேண்டியது என்னவென்றால், கணிதத்தினூடாய் நான் தேவனோடு எப்படி ஒரு உறவை தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும் என்பதை நீங்களுக்கு சொல்ல வேண்டும். ගණිතය කරුණු කොටගෙන දෙවියන් වහන්සේ හා සමග සහභාගීත්වයක් සම්බන්ධතාවයක් පවත්වන්නේ කෙසේද කියා පළමු කොට ඔබ මට විස්තර කරන්න. Mathematics and every subject, chemistry or botany or zoology, is all from God. கணிதமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வெவ்வேறு பாடங்கள், பயாலஜி, இப்படி எல்லா பாடங்களும் அது எல்லாமே தேவன் கொடுத்தவைகளாக இருக்கின்றன. ගණිතය විද්‍යාව මේ සියලු විෂයන් දෙවියන් වහන්සේ දීපු දේවල්.
through mathematics, you can understand the universe. கணிதத்தினூடாய் அண்ட சராசரத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ගණිතය කරුණු කරගෙන විශ්වය ගැන අදහසක් ගන්නට පුළුවන්. Through mathematics, you can understand the intricacies, the complications, the complexities of the nature of God. தேவனுடைய இயற்கை சிருஷ்டிப்பில் இருக்கிற நுணுக்கங்கள், அதில் இருக்கிற நுணுக்கமான அந்த அறிவு ஆற்றலை இந்த கணிதத்தினூடாய் நாங்கள் கண்டறியக்கூடியதாக இருக்கிறது. ගණිතය කරුණු කරගෙන මැවුම්කාර දෙවියන් වහන්සේ කෙසේ මේ දේවල් මවා තිබෙනවාද ඒ සංඛ්‍යාවන් ඒ ගණිතමය දේවල් ඔබට දැනගන්න පුළුවන්. After school, I studied mathematics for 6 years. I have not found any subject to communicate with God through mathematics. பாடசாலைக்கு பிறகு 6 வருடங்களாய் நான் கணிதத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அதில் தேவனோடு கூட கணிதத்தினூடாய் ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு முறைமை நான் கண்டறியவில்லை. පාසල් අධ්‍යාපනයෙන් පසුව මම වසර 6ක් ගණිතය සම්බන්ධයෙන් අධ්‍යාපනය ලැබුවා. එනමුත් එහි දෙවියන් වහන්සේ හා සමග sannivedanaya කරන්නට පුළුවන් ආකාරයක් මම ඉගෙනගෙන නැහැ. I don't know what Galileo meant, but in India there are some methods, there is some what is called sacred mathematics which they connect with God. I don't know if they are using it to connect with God, but because it's non-biblical, our God has never ordained such things. It can be dangerous. You can connect with the wrong God because of that. கலீலியோ இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்பது எனக்கு புரியவில்லை, தெரியவில்லை. ஆனால் இந்தியாவில் புனித கணிதம் என்றதான ஒரு முறைமை உண்டு. அதனுடைய அவர்கள் இந்த கணித முறைமைகள் எல்லாவற்றையும் தேவனோடு தொடர்பு படுத்துகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஏனால் வேதாகமத்தினுடைய அப்படிப்பட்ட ஒரு முறைமை அறிவுப்படுத்தவில்லை. இந்த விடயத்தில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனோடு கணிதத்தினுடைய தொடர்பு கொள்ள போய் பிழையான தேவனோடு பிழையான கடவுளோடு நாங்கள் தொடர்பு பட்டு விடலாம். இதை குறித்து ஜாக்கிரதையாய் விழிப்பாய் இருக்க வேண்டும். ගණිත ක්‍රම භාවිතා කරමින් දෙවියන් හා සමග සම්බන්ධ වෙන්නා වූ ක්‍රමයක් සම්බන්ධයෙන් ඉන්දියාවෙහි ඔවුන් ඒ ආකාරයෙන් ඇදහිීමේ ක්‍රමයක් තිබෙනවා කියා මා අසා තිබෙනවා. නමුත් අපගේ දෙවියන් වහන්සේ ගණිතමය ක්‍රමයක් හා සම්බන්ධයෙන් සම්බන්ධ වීමට අවශ්‍ය නැහැ. ඒ ආකාරයෙන් ඔබ කරන්ට යන්නත් එපා. ඇයිද නම් වැරදි කෙනෙකු සම්බවෙන්න පුළුවන්. ඒ නිසා ඔබ හරියාකාරව දෙවියන් වහන්සේ හා සමග සම්බන්ධ වෙන්නා වූ ආකාරය ඉගෙනගෙන ඒ ආකාරයෙන් කරන්න. ஓசியா 1 வசனத்தின்படி கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய ஓசியாவை ஏன் சோர ஸ்திரியுடன் வேசியுடன் பிரவேசி என்றார்? இது நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றதா இல்லையா? හොෂයා අනාගත වක්තෘ තන අමතා වේශ්‍යාවක් හා සමග විවාහ වෙන ලෙස පවසා සිටිනවා. මෙය ව්‍යවස්ථාවට අනුකූලද? In the New Testament, one man should have only one wife, but in the Old Testament, polygamy was allowed. புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி என்றதான ஒரு பிரமாணம் உண்டு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அது ஒன்றை விட அதிகமான மனைவிகளை வைக்கக்கூடிய அனுமதி காணப்பட்டது. අලුත් කිවිසුමේ එක් පුරුෂයෙකුට එක් භාර්යාව යන නීතිය දකින්න ලබනවා. නමුත් පරණ කිවිසුමේ පුරුෂයෙකුට බොහෝ ස්ත්‍රීන් විවාහ කර ගැනීමට හැකියාව තිබුණා. Therefore, for Hosea to marry a whore is not sinful, but it is going to affect him. ஓசியா இந்த இடத்தில் ஒரு வேசி ஸ்திரியை விவாகம் பண்ணுவது அது அந்த இடத்தில் பாவமாய் கருதப்படாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிதான தாக்கத்தை ஏற்படுத்தும். හොෂයා වේශ්‍යාවක් විවාහ කර ගැනීම වරදක් පාපයක් නොවේ. නමුත් ඔහුගේ ජීවිතයට ඒ යම්කිසි බලපෑමක් එල්ල කරනවා. To leave a whore as a whore and commit fornication with her is sin. But to marry that whore and bring a whore into the family is not sin, but it will affect Hosea. ஒரு வேசி ஸ்திரியிடம் வேசி ஸ்திரியை கருதி அவளோடு போய் பாவம் செய்வது தவறு, அது பாவம். ஆனால் அவளை விவாகம் பண்ணி குடும்பத்துக்குள் கூட்டிக் கொண்டு வந்து அவள் குடும்பமாய் வாழ்ந்து இருப்பது அது தவறல்ல. ஆனால் அது நிச்சயமாய் அந்த புருஷன் மேல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியே ஆகும். වේශ්‍යාවක් හා සමග ගොස් පව් කර අත්හැර දැමීම එය පාපයකි. නමුත් වේශ්‍යාවක් විවාහ කරගෙන පවුල තුලට ගෙන ඒම පාපයක් නොවේ. නමුත් ඒ කරුණ කොටගෙන පුරුෂයාට බොහෝ
පුරුෂයාට බලපෑමක් ඇති වෙනවා. Actually, God was showing a demo to the Israelites because Israelites were the whore. God, Hosea was playing the part of God, and just like it would ache for Hosea to marry that whore because whores don't like men, they only want money. So, in the same way, Israelites are not interested in God, they are interested in other gods. So, just like it ached for Hosea, God is telling Israel, it aches for me because you are like this. இந்த இடத்தில் தானே தேவன் அங்கே ஒரு டெமோ காட்டுகிறார். அதாவது அந்த இடத்தில் தேவனுடைய இடத்தில் அங்கே ஓசியாவை வைத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வேசி ஸ்திரீ அந்த இடத்தில் வைத்து அந்த வேசி ஸ்திரீ ஆனவள் அவள் ஒரு காலமும் அந்த புருஷனை விரும்ப மாட்டாள், காதலிக்க மாட்டாள், அன்பு கூற மாட்டாள். அவளுக்கு பணம் மாத்திரமே அவசியமாயிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவ்வளவு அதே தான் தேவனுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனையை அந்த ஓசியா புரிந்து கொண்டான். அதே வேதனை தான் தேவன் அனுபவிக்கிறார் என்பதையும் கூட சுட்டி காட்டும்படிக்கு ஒரு முன்னுதாரணமாய் ஒரு 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 மாதிரியாய் அந்த சம்பவம் நடைபெற்றது. මේ ආදර්ශයක් වශයෙන් තමයි සිදු වුණේ. එසේත් නැත්නම් අනුරූපයක් හැටියට හේතුව දෙවියන් වහන්සේට ඊශ්‍රායල් සෙනග සිදු කළා වූ දෙය ඒව තිබෙනවා. හොෂෙයා දෙවියන් වහන්සේගේ ස්ථානයෙහි ඊශ්‍රායල් සෙනගගේ ස්ථානයෙහි මේ වේශ්‍යා ස්ත්‍රිය දකින්න ලබනවා. ඇයට අවශ්‍ය වන්නේ මුදල් පමණයි. ඒ නිසා ඇය තුළ ප්‍රේමයක් දකින්න ලබන්නේ නැහැ. මේ තැනැත්තියව පවුල තුළට ගෙනෙමින් විවාහ කරගනිමින් දෙවියන් වහන්සේ අත්විඳින්නා වූ වේදනාව ඊශ්‍රායල් සෙනග නිසා දෙවියන් වහන්සේ අත්විඳින වේදනාව දන්වා දැක්වීමට තමයි මේ ආකාරයෙන් උන්වහන්සේ කරන පිණිස පැවසුවේ. This question is about my message yesterday. இந்த கேள்வி நேற்று தினம் நான் கொடுத்த தூது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியா මේ இருக்கிறது. ප්‍රශ්නය ඊයේ දවසේ මාගේ පණිවිඩය හා සම්බන්ධයි. I said we all are pregnant. நான் கூறினேன் நாங்கள் எல்லாரும் கர்ப்பமாய் இருக்கிறோம் என்று. මා පැවසුවා අප සියල්ලෝම ගැප් ගෙන සිටිනවා කියා. The question is, girls can have a baby in the womb, but how can boys have a baby in the womb? பெண் பிள்ளைகள் வயிற்றில் கர்ப்பமாய் இருக்கலாம், ஆண் பிள்ளைகள் எப்படி அவ்வாறு இருப்பது? ගැහැණු දරුවා ළමුන්ට ගර්භයේ දරුවෙක්ව ඇතිව සිටින්න පුළුවන්. නමුත් පිරිමි ළමයින්ට එසේ වන්නේ කෙසේද? If you keep talking in the side during the sermon and suddenly listen to one sentence, this is the FAQ you'll ask. பிரசங்கத்தின் நேரத்தில் பக்கத்தில் கதைத்து கொண்டிருந்து திடீரென்று மேலே பார்க்கும்போது இப்படிப்பட்ட சில காரியங்களை செவி கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட கேள்விகள் தான் உங்களுக்கு எழும்பும். ඔබ දේශනයේ අවස්ථාවේදී වෙන මොනවාදෝ කරගෙන ඉඳලා ආසල එක්කෙනා සමග කතා කරමින් ඉඳලා හදිසියෙම පවසන දෙයකට ඔබගේ අවධානය යොමු කරොත් සිදුවන්නේ මේ දෙයයි. Let me ask මේ you. වගේ ප්‍රශ්න තමයි අසන්නේ. Let me ask the girls. பெண் பிள்ளைகளிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். මම තරුණියන්ගෙන් අසන්නම්. What is the sex of your soul? உங்கள் ஆத்மாவின் பால் என்ன? ඔබගේ ආත්මයේ ලිංගික භාවය කුමක්ද? Is your soul male or female? உங்கள் ஆத்மா ஆணா பெண்ணா? ඔබගේ ආත්මයේ ස්ත්‍රීද පුරුෂද? Boys, is your soul male or female? பாய்ஸ் உங்களுடைய ஆத்மா ஆணா பெண்ணா? පිරිමි ළමයි ආන් ඔබගේ පාලා, පෙන් ආත්මය පාලා. පිරිමිද ගැහැණුද? Your soul is not belonging to any sex. உங்கள் ஆத்மாவுக்கு இந்தவித ஆண் பாலோ பெண் பாலோ கிடையாது. ඔබගේ ආත්මයට ස්ත්‍රී පුරුෂ භාවයක් නැහැ. I spoke of pregnancy of the inner man. நான் உள்ளான மனிதனுடைய பிரசவத்தை கர்ப்ப பிள்ளையை குறித்து நான் பேசினேன். මම ඇතුළාන්ත මනුෂ්‍යයාගේ ගැබ් ගැනීම ගැන තමයි කතා කරේ. It's not literal, it's spiritual. இது சொல்லடி பிரகாரமானது அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமானது. එය පදාර්ථ නොවේ ආත්මිකයි. So it's not about males or females. It's a spiritual pregnancy belonging to the sexless soul. இது ஒரு ஆவிக்குரிய கர்ப்பமாய் இருக்கிறது. இது ஆத்மா ஆண்பாள் பெண்பாள் அற்ற ஆத்மாவை தொடர்புடைய விடயமாய் இருக்கிறது. මේ ස්ත්‍රී පුරුෂ අතර වූ දෙයක් නොවේ. ස්ත්‍රී පුරුෂ ભેදයක් නැත්තා වූ ආත්මය හා සම්බන්ධ වූ දෙයකි. One boy asked me, ஒரு பையன் கேட்டான், එක් තරුණයෙක් ඇසුවා, girls becoming the bride of Jesus is okay. How can boys love Jesus like husband wife?
பெண் பிள்ளைகள் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியை மாறுவது அது ஒரு சாத்தியமான ஒரு விடயம் தான். ஆனாலும் ஆண் பிள்ளைகள் எப்படி கிறிஸ்துவின் மனவாட்டியை மாறுவது, எப்படி புருஷன் மனைவி தொடர்புடையதாக இருப்பது என்று கேட்டான். ගැහැණු ළමයෙකු යේසුස් වහන්සේගේ ප්‍රේමවන්තිය බවට පත්වීම ඒක පුළුවන් වූ දෙයක්, ඒක හැකි. නමුත් පිරිමි ළමයෙක් කොහොමද යේසුස් වහන්සේගේ ප්‍රේමවන්තිය බවට පත්වන්නේ, කොහොමද උන්වහන්සේ විවාහ කරගන්නේ කියලා ඇසුවා. Yesterday I told you the resurrected people who are going to be resurrected at Jesus coming won't be human beings anymore. There's no male, female. We'll all be sons of God. That doesn't mean male. It's just one sexless entity. நேற்றைய தினம் தூதில் நான் கூறினது போலவே உயிர்த்தெழுக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் ஆண்பாள் பெண்பாள் என்று ஒன்று இல்லாதவர்களாய் எல்லோருமே தேவ புத்திரராகவே காணப்படுவார்கள். ඊයේ දවසේ මා පැවසුව ආකාරයට අන්වෙස්සක් කරනු ලැබ ඔසවා ගනු ලැබුවා, නැවත නැගිටිනු ලැබුවන් ස්ත්‍රීන් පුරුෂයන් ලෙස නොවේ, උන්වහන්සේගේ රාජ්‍යයේ දේව පුත්‍රයන් ලෙස දක්වනු ලබනවා. The resurrected Jesus is not male. உயிர்த்தெழுந்த இயேசு ஆண் அல்ல. නැවත නැගිටුණා වූ යේසුස් වහන්සේ පුරුෂයෙකු නොවේ. He's not female either. அவர் பெண்ணும் அல்ல. ඔහු ස්ත්‍රියකුත් නොවේ. God the Father is not male. He's not female. Spirits have no sex. பிதாவாகிய தேவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. ஆவிகளுக்கு ஆண்பாள் பெண்பாள் என்று ஒன்று கிடையாது. පිය වූ දෙවියන් වහන්සේ ස්ත්‍රීත් නොවේ, පුරුෂයෙකුත් නොවේ. උන්වහන්සේ ආත්මයන්ට ලිංග ભેදයක් නැහැ. But then he has asked us to call him he. We call God he. The Holy Spirit is he. Jesus is he. Not because they are males. அவர் எங்களை பிதாவாகிய தேவன் அவர் என்றும் இயேசு கிறிஸ்துவை அவர் என்றும் பரிசுத்தாவியை அவர் என்றும் அழைக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதன் அர்த்தம் ஏதோ அவர்கள் ஆண் என்ற அர்த்தம் அல்ல. උන්වහන්සේට දෙවියන් වහන්සේට අපි පිය වූ දෙවියන් වහන්සේට ශුද්ධාත්මයන් වහන්සේට උන්වහන්සේ ඔහු කියා අපි අමතනවා. ඒ ආකාරයෙන් අමතන්නේ උන්වහන්සේ පුරුෂ නිසා නොවේ. So we are going to marry Jesus. Jesus is not male. We are not going to be female. Jesus plays the role of a male. The church plays the role of a female. நாங்கள் இயேசுவை விவாகம் பண்ண போகிறோம். அது அப்படி என்று சொல்லி இயேசு ஆணும் அல்ல, நாங்கள் பெண்ணும் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் ஆணின் அந்த ஸ்தானத்தில் இருந்து செயல்படுவார். நாங்கள் மனவாட்டியாகிய சபையானது பெண்ணின் ஸ்தானத்தில் இருந்து நாங்கள் செயல்படுவோம். අප ක්‍රිස්තුස් වහන්සේව විවාහ කරගන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ පුරුෂයෙකු නිසාවත් අප ස්ත්‍රියක්ව සිටින නිසාවත් නොවේ. ක්‍රිස්තුස් වහන්සේ මනමාලයාගේ ඒ චරිතය හොබවනවා. ස්වභාව වන අප ස්ත්‍රිය ඒ භාර්යාව මනාලියගේ ස්ථානය හොබවනවා. සේවයට කැඳවීම තිබ්බොත් අපට සතුරාගෙන් බොහෝ පීඩා තිබෙනවා. එමෙන්ම ஊழியத்துக்கு அழைப்பிருந்தால் சத்துருடத்திலிருந்து பல போராட்டங்கள் உண்டு. එමෙන්ම එම පීඩාවෙන් සේවයට පැමිණීමෙන් වැළකී සිටියොත් අපට කුමක් සිදු වේද? அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் நிமித்தமாய் ஊழியத்துக்கு வராமல் போனால் எங்களுக்கு என்ன சம்பவிக்கும்? See, one thing I have to set right is often you and the enemy seem to be alone fighting each other. In this question also, there's no savior in the picture. நான் தெளிவாக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அதிகமாக நீங்களும் சத்துருவும் தனிமையாய் போராடி கொண்டு ஒரு யுத்தம் பண்ணி கொண்டு இருப்பீர்கள். இந்த கேள்வியை பார்க்கும் பொழுது அப்படிதான் இருக்கிறது. அதில் எந்த இரட்சகரும் கிடையாது. මෙම ප්‍රශ්නයේ දෙස බලන විට ඔබත් සතුරාත් පමණක් පොරබදමින් දකින්න ලබනවා. නමුත් එහි ගැලවුම්කාරයෙක් දකින්න ලබන්නේ නැහැ. So you are making a picture as though you and the devil are fighting with each other and Jesus is the referee, or rather the policeman. That's not the way. You have a savior who's fighting for you on your behalf. So don't think you will fail. You can win. நீங்கள் நினைப்பீர்கள் என்னவென்றால், நீங்கள் சரியா இப்படிப்பட்ட ஒரு படத்தை தீட்டுகிறீர்கள். அதாவது நீங்களும் பிசாசு சத்துரும் போராடி கொண்டிருக்கிறீர்கள். அங்கே இயேசு ஒரு ரெஃபரியை போலவோ இல்லை போலீஸ் நபரை போலவோ அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல. இயேசு உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்காய் சத்துருக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் தோல்வி அடைய மாட்டீர்கள். ஜெயம் உங்களதாய் மாறும். ඔබ මේ ආකාර චිත්‍රයක් තමයි ඔබ සතුව තබාගෙන සිටින්නේ. ඔබත් සතුරාත් පොරබදනවා. ඒ සටනෙහි විනිසුරු ලෙස නැත්නම් පොලිස් නිලධාරියෙකු ලෙස
යේසුස් වහන්සේ දක්වන ලබනවා. නමුත් එසේ නොවේ. යේසුස් වහන්සේ ඔබගේ ගැලවීම උදෙසා ඔබගේ ගැලවුම්කාරයා ලෙස සිටීමෙන් ඔබ හා සමග එක්ව සටන් කරනවා. ඔබට ජය නියතයි. ඒ නිසා ඒ පොරබැදීමෙන් උන්වහන්සේ ඔබට ජය දෙනවාමයි. Now I'll answer your question. இப்பொழுது உங்கள் கேள்விக்கு பதில் கொடுக்கிறேன். දැන් මම ඔබගේ ප්‍රශ්නයට උත්තර There's a දෙන්නම්. verse in the Bible which says, "He that loveth his life will lose it, but he who loses his life for my sake will find it." வேதத்தில் இவ்வாறு ஒரு வசனம் உண்டு. தன்னுடைய தன் ஜீவனை இழக்கிறவன் அதை கண்டடைவான். தன் ஜீவனை இழக்கிறவன் அதை கண்டடைவான். அவன் ஜீவியத்தை பாதுகாக்கிறவனோ அது இழந்து போவான். තමාගේ ජීවිතය රැකගන්නට උත්සාහ කරන්නා ඒ නැති කරගන්නේය. යමෙක් මා උදෙසා තමාගේ ජීවිතය නැති කරගන්නේද ඔහුට එය ලැබෙනවා කියා දේව වචනේ අප කියවනවා. So he that loveth his life means, I'll say the same verse in another sense. இது தன்னுடைய வாழ்க்கை ஜீவியத்தை நேசிக்கிறவன் என்று சொல்லும் பொழுது இதை வேறு வார்த்தைகளில் நான் கூறுகிறேன். තමාගේ ජීවිතයට ප්‍රේම කරනවා කියන විට ඒ මම වෙනත් වචන වලින් පවසන්නම්. If you think that God's will is dangerous and step out of it, that is death. But if you will take a risk and step into the will of God, you will actually save yourself. தேவனுடைய சித்தம் அபாயகரமானது பயங்கரமானது என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு வெளியே உங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு மரணத்தை விளைவிக்கும். ஆனால் அந்த ரிஸ்கை எடுத்து அந்த அபாயகரமான நிலவரத்தையும் கூட எடுத்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் தேவ சித்தத்தை செய்ய முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் ஜீவனை அடைவீர்கள். දෙවියන් වහන්සේ අනුතුරුදායක කෙනෙක් භයානක කෙනෙක් කියා ඔබ උන්වහන්සේගෙන් ඉවත්තට පාතවනවා නම් ඒ සැබවින්ම ඔබ විනාශය කරා ගෙන යනවා. නමුත් ඔබ දෙවියන් වහන්සේ ඒ දේව කැමැත්ත කමක් නැහැ අනුතුරුදායක වුණත් කමක් නැහැ කියා ඊට ඔබ පාතවනවා නම් ඔබගේ ජීවිතය ආරක්ෂා වනවා. விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம் இவை மூன்றும் மகா கொடிய பாவங்கள். වේශ්‍යාකම, කාම මිත්‍යාචාරය මේවා භයානක පාපයන්ය. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் ගලාති 5:19 மார்க்கு 7:21 මාක් 7:27 இவ்வசனத்தில் குறிப்பிடப்பட்டவாறு அறிந்தும் அறியாமலும் செய்கிறதான இப்பாவத்தை நாம் செய்துவிட்டால் මේ පදයන්හි සඳහන් කරන්නා වූ මේ පාපය මාගේ නොදැනුවත්කමින් සිදු කරා නම් பாவ அறிக்கை செய்யும் போது சொல்வதற்கு கடினமாய் காணப்படும். அப்போது நாம் தனிமையாக இருந்து இக்காரியத்தை அறிக்கை செய்யலாமா? සේවකයෙකු වෙත ගොස් කියා සිටීම අමාරු දෙයක්ව තිබෙන බැවින් තනිව සිට මෙය දෙවියන් වහන්සේට කෙලින්ම කියා සිටිය හැකිද? Confession is not enough. You need to repent. இதற்கு அறிக்கை மாத்திரம் போதாது, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். කියා සිටීම පමණක් නොසැහේ ඔබ පසුතැවිලි විය යුතුයි. When you don't repent and you just want to confess, you will feel shy about confessing this to somebody. But when your heart breaks, you will not be ashamed to put yourself to shame. நீங்கள் மனம் திரும்பாமல் இதை அறிக்கை செய்ய விரும்பினால் இன்னும் ஒரு நபருக்கு போய் இதை அறிக்கை செய்வதை குறித்து வெட்கப்படுவீர்கள், பயப்படுவீர்கள். ஆனால் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு இருதயம் உடைந்து மனம் திரும்பி இதை அறிக்கை செய்ய விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் வெட்கப்படாமல் போய் அதை நீங்கள் அறிக்கை செய்து தீர்வீர்கள். ඔබ පසුතැවිලි වී මෙය කියා සිටින්නට යනවා නම් තවත් පුද්ගලයෙකුට කියා සිටිනවා කියා ඔබ ලැජ්ජා වන්නේ නැහැ. ඔබ එසේ පසුතැවිලි නොවී කියා සිටින්නට යනවා නම් තමයි ඒ ආකාර ලැජ්ජාවක් ඔබට හටගන්නේ. I'm not saying you must go and tell somebody. நீங்கள் கட்டாயம் இதை போய் இன்னொரு நபருக்கு அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்ல ඔබ வரவில்லை. අනිවාර්යයෙන්ම එසේ පුද්ගලයෙකුට කියා සිටිය යුතුයි කියා මා පවසන්නේ නැහැ. But it's not enough to tell God. It's not enough to confess to God. Your heart must break in repentance and you must also get an assurance from God that He's forgiven you. நீங்கள் தேவனுக்கு மாத்திரம் இதை அறிக்கை செய்வது போதாது, நீங்கள் இருதயம் உடைந்து மெய் மனஸ்தாபப்பட்டு நீங்கள் மனம் கசந்து மனம் திரும்ப வேண்டும். මේ දෙවියන් Get an වහන්සේ assurance from God He's forgiven. தேவன் உங்களை மன்னித்து விட்டார் என்பதற்கான உறுதியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். මේ දෙවියන් වහන්සේට පමණක් කියා සිටීම නොසැහේ පළමු කොට ඔබ පසුතැවිලි වී ඔබගේ වරද කියා සිටිය යුතුයි. එපමණක් නොවේ පාප කමාවේ ස්ථිරත්වය ඔබ ලබා ගත යුතුයි. Why is it important to have a Bible when you testify? சாட்சி கூறும் பொழுது ஏன் ஒரு வேதாகமம் உடையவர்களாக இருப்பது அத்தியாவசியமாய் இருக்கிறது. සාක්ෂි පවසන අවස්ථාවේදී බයිබලයක් අත්‍යතිව සිටීම අවශ්‍ය වන්නේ ඇයි? When you testify, you are actually bearing witness that the word of God is true. You're a witness for that. நீங்கள் சாட்சி கூறும் பொழுது
தேவனுடைய வார்த்தை மெய்தான் என்பதற்கு ஒரு சாட்சியாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். ඔබ සාක්ෂි දරන අවස්ථාවේදී දේව වචනේ සැබෑවයි සත්‍යයි කියා ඊට සාක්ෂියක්ව සිටිනවා. So isn't it apt to hold the Bible in your hand about which you are testifying? நீங்கள் எதை குறித்து சாட்சி கூறுகிறீர்களோ, எந்த வேதத்தை குறித்து சாட்சி கூறுகிறீர்களோ அதை கையில் வைத்துக்கொண்டு இருப்பது சாட்சி கூறும்போது அது ஏற்ற ஒரு காரியமாய் இல்லையா? ඔබ දේව වචනේ සත්‍යයි කියා සාක්ෂි දරන අවස්ථාවේදී බයිබලයක් අතැතිව එසේ කිරීම සුදුසුයි නොවේද? So that's the answer. அதுவே பதில். ඒ තමයි පිළිතුර. දැන් අලුතින් පත් වූ පාප් වහන්සේ ලියෝ 14 අවසන් කාලයේ සිදුවන ලකුණක්ද? මොහු இப்பொழுது பாப்பாண்டவராய் நியமிக்கப்பட்டிருக்கிறவர் 13வது போப் லியோ அவர் கடைசி காலத்தில் ஒரு அடையாளமாய் இருக்கிறாரா? මොහු විරුද්ධ ක්‍රිස්තුස්ට බලය රැස් කර දෙන්නා වූ අවසන් පාප් වහන්සේ වරයාද? அந்த கிறிஸ்துவுக்கு வல்லமை அதிகாரத்தை கொடுக்கிறதான கடைசி பாப்பாண்டவர் இவரா? I don't like to make public statements of risky things. இப்படிப்பட்டதான சர்ச்சைக்குரியதான விடயங்களை குறித்து பிரசித்தியாய் இப்படி சில விடயங்களை பேச நான் விருப்பமற்றவனாய் இருக்கிறேன். මෙවැනි කාරණා හා සම්බන්ධයෙන් ප්‍රසිද්ධ වේදිකාවේ කතා කිරීමට මම අකමැතියි. Whether Pope dies or not, does not die, we are in the last days. பாப்பாண்டவர் மரித்தாலும் மரிக்காவிட்டாலும் நாங்கள் கடைசி காலத்தில் தான் இருக்கிறோம். පාප්තුමා මිය ගියත් නොගියත් අප සිටින්නේ අවසාන කාලයේ. So whether the Pope has come, whether he dies, whether another Pope comes, you get ready to go when Jesus comes. Don't make calculations with the popes. ஒரு பாப்பாண்டவர் மரித்து இன்னொரு பாப்பாண்டவர் நியமிக்கப்படலாம். ஆனால் நீங்கள் பாப்பாண்டவர் நியமிக்கப்படுவது மரணத்தை குறித்து நீங்கள் கணிக்கிட போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தர் வந்தால் போவதற்கு ஆயத்தப்படுங்கள். පාපවරුන් පත්වෙන්න පුළුවන්, මිය යන්න පුළුවන්. ඒ කෙසේ වෙතත් ඔබ ඒ ගැන කරදරයට පත්වන්න එපා. ඔවුන් තබාගෙන අවසාන කාලය ගැන ගණන් බලන්න එපා. අප සිටින්නේ අවසාන කාලයේ. ඒ නිසා යේසුස් වහන්සේව සම්මුඛ වන්නට සූදානම් වෙන්න. I have certain things in mind, but it might take time. That's why I'm not taking the risk. So this will be my answer. நான் என்னுடைய மனதில் சில காரியங்கள் இருக்கின்றது. அதற்கு அதிகமான நேரம் எடுக்கும். ஆகையால் நான் அதை பதில் கொடுக்காமல் தவிர்ப்பதை நினைக்கின்றேன். මාගේ මනසේ පැවසීමට බොහෝ කාරණා තිබෙනවා. නමුත් කාල වේලාවත් ඉතුරු කර ගැනීමට අවශ්‍යයි. මේ ආකාරයෙන් ප්‍රසිද්ධියේ ඒ දේවල් පැවසීමට මම අකමැතියි. சிபிஎன் பெண்கள் உலக ஆண்களுடன் விரும்பி விவாகம் செய்கிறார்கள். ஆண்கள் பரிசுத்த விவாகம் செய்ய காத்திருக்கிறோம். இப்பெண்கள் செய்வது சரியா தவறா? CPM තරුණියන් ප්‍රේම සම්බන්ධතා ඇති කර ගනිමින් පිටත අය හා සමග විවාහ වෙනවා. පිරිමි ළමයි වන අප බලා සිටිනවා මේ ගෑනු ළමයි කරන දේ හරිද? Here is one boy speaking on behalf of all the boys as though all the girls are marrying all outside people. இங்கே ஒரு பையன் எல்லா பாய்ஸுக்கு பதிலாய் அவர் முன்னே வந்து பேசுகிறார். ஏதோ எல்லா பெண் பிள்ளைகளும் வெளியிலே சென்று உலகத்தாரை விவாகம் பண்ணுவதை போல. මෙහි සියලුම පිරිමි ළමුන් නියෝජනය කරමින් එක පිරිමි ළමයෙක් ප්‍රශ්නයක් අසනවා. හරියට අපගේ ගෑනු ළමයි හැම එක්කෙනාම ගිහිල්ලා පිටත අය විවාහ කරගන්නවා වගේ. Just little while ago, one boy asked, is it wrong to marry a girl from an outside religion? கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக ஒரு பையன் கேட்டிருந்தார், வெளி உலகத்தில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை விவாகம் பண்றது சரியா? පිටත අන්‍ය ස්ත්‍රියක් හා සමග විවාහ වීම හරිද වැරදිද කියා ප්‍රශ්නයක් අසා තිබුණා. If you have a personal question, you ask. Don't represent all the boys and put all the girls in a bad light. உங்களுக்கு ஏதும் கேள்வி இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட கேள்விகளை கேட்கலாம். எல்லா சகோதரருக்கு பதிலாய் நீங்கள் கேள்விகளை கேட்டு எல்லா பெண் பிள்ளைகளையும் குற்றம் சாட்டி விட வேண்டாம். ඔබට ප්‍රශ්නයක් තිබෙනවා නම්, පුද්ගලික ප්‍රශ්නයක් තිබෙනවා නම් ඔබ ඒ පුද්ගලික ප්‍රශ්නය අසන්න අනිත් සියලු දෙනාවම ඒකට ඈඳ ගන්න එපා. සියලුම තරුණියන්ව ඒ ආකාරයෙන් වර්ධයට පත් කරන්නටත් එපා. Why aren't we allowed to go to the gym? ஏன் ஜிம்முக்கு போவது எங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது? ඇයි ජිම් යන එක අපිට තහනම් කරන්නේ? We go to the gym only to strengthen our bodies. How can our spiritual life deteriorate through this?
நாங்கள் ஜிம்முக்கு போவதோ எங்கள் சரீரத்தை பலப்படுத்திக் கொள்வதற்காக. இது எப்படி எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தின் தரத்தை குறைக்கும்? අප ජිම් එකට යන්නේ අපගේ ශාරීරික ශක්තිය වැඩි කර ගැනීමට. මේ කෙසේද අපගේ ආත්මයට බලපාන්නේ? The Bible says your vile body will become like his glorious body when Jesus comes. வேதம் கூறுகிறது உங்களுடைய அற்பமான அற்பமான சரீரம் இயேசு வரும் பொழுது வெளியேறப்பட்ட சரீரமாய் மாற்றப்படும் என்று. දේව වචනය පවසනවා නුඹලාගේ මරණීය ශරීර යේසුස් වහන්සේ පමිනෙන විට අනර්ග ඒවා ස්වර්ගයේ එකක් බවට පත් වෙනවා කියා. I think it's in Philippians 3:20 or 21. இது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20 இல்லாவிட்டால் 21ஆம் வசனத்தில் இருக்க வேண்டும். පිලිප්පි 3:21 පදයන් විය යුතුයි. So when Jesus comes, your body should be a vile body, not a beautiful body. இயேசு வெளிப்படும் பொழுது உங்களுடைய சரீரம் ஒரு அற்பமான சரீரமாய் இருக்க வேண்டும். යේසුස් වහන්සේ පැමිණෙන විට ඔබගේ ශරීරය පහත්කමේ ශරීරයක් ලෙස දක්වන ලැබිය So යුතුයි. maintain vileness. ஆகையால் அற்பமான தன்மையை ඒ காத்துக்கொள்ளுங்கள். පහත්කම පවත්වාගෙන යන්න. உங்களுடைய சரீரத்தை அற்பமான சரீரமாய் காக்கக்கூடிய ஜிம் இருந்தால் அந்த ஜிம்முக்கு நீங்க போலாம். If you can if there is a gym in which you can maintain your bodies as wild bodies, then you may go to that gym. ඔබගේ ශරීරය මේ පහත්කමේ සුළු එකක් ලෙස පවත්වාගෙන යා හැකි ජිම් එකක් තිබෙනවා නම් ඒකට ගියාට කමක් නැහැ. Doing some small exercises now and then just to keep your body fit and whole and healthy may not be wrong. உங்களுடைய சரீரத்தை கொஞ்சம் ஃபிட்டாய் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக அப்போது ஏதோ ஒரு சிறிய உடல் பயிற்சிகளை செய்வது தவறாய் தோன்றாது. ඔබගේ ශරීරයේ යහපත් සෞඛ්‍ය තත්ත්වය නැත්නම් එහි සෞඛ්‍ය සම්පන්න භාවය ආරක්ෂා කර ගැනීම සඳහා ඉඳලා හිට ශාරීරික අභ්‍යාස ටිකක් කිරීම වරදක් නොවේ. But for such exercises you don't have to go to the gym. இப்படிப்பட்ட உடல் பயிற்சிகளுக்கு நீங்கள் ஜிம்முக்கு போக வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. එවැනි ශාරීරික අභ්‍යාස උදෙසා ජිම් එකට යන්න අවශ්‍ය නැහැ. There are some home exercises that you can do. வீட்டிலே நீங்கள் செய்யக்கூடியதான சிறிய உடல் பயிற்சிகள் உள்ளன. නිවසේ සිට ඔබට කරන්න පුළුවන් සමහර ශාරීරික අභ්‍යාස තිබෙනවා. But if you engage in exercises to build your body, or for girls to make your body slim and attractive, that's dangerous. நீங்கள் உங்கள் ஆண் பிள்ளைகள் உங்கள் சரணங்களை சரியாய் பேணுவதற்கு வடிவமைப்பதற்கும் பெண் பிள்ளைகள் நீங்கள் மெலிவாய் கவர்ச்சியாக இருப்பதற்காக நீங்கள் ஜிம்முக்கு போவில்லை என்றால் அது தவறு. පිරිමි ළමයි තමුන්ගේ ශරීරය හැඩි දැඩි කර ගැනීම සඳහාත් ගැහැණු ළමුන් ඔබගේ ශරීරයේ රූපය හැඩය පවත්වා ගැනීම සඳහාත් ඒ ආකාර ශාරීරික අභ්‍යාසවල යෙදෙනවා නම් එය වරදක්. When boys build up their bodies and girls keep their bodies slim through exercises, you are attracting others to make others look at you, which is offensive in God's sight, because you are supposed to turn heads towards Christ, not towards you. ஆண் பிள்ளைகள் உங்கள் சரங்களை ஜிம்முக்கு சென்று நல்லா வளர்ப்பில் என்றால் அதை சரியாய் வடிவமைப்பில் என்றால் பெண் பிள்ளைகள் ஜிம்முக்கு சென்று உங்கள் உடல்களை மெலிதாய் கவர்ச்சியாய் மாற்றுவீர்கள் என்றால் மற்றவர்கள் உங்களை நோக்கி பார்க்க செய்கிறீர்கள். அது தேவனுடைய பார்வையில் மிகவும் தவறான செயலாய் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தேவன் பக்கமாய் அவர்கள் பார்வையை திருப்ப வேண்டுமே அல்லாமல் உங்கள் பக்கமாய் திருப்பி விடக்கூடாது. පිරිමි ළමුන් ජිම් එකට ගොස් තමුන්ගේ ශරීරය හැඩි දැඩි ආකාරයෙන් පවත්වාගෙන යාමට උත්සාහ දැරීමත් ගැහැණු ළමුන් තමුන් ජිම් එකට ගොස් හෝ ශාරීරික අභ්‍යාස කිරීම කරුණු කොටගෙන තමුන්ගේ ශරීරයේ හැඩය පවත්වා ගැනීමට උත්සාහ දරනවා නම් ඒ කරුණු කොටගෙන ඔබට අනිත් අයව ඔබ වෙතට ආකර්ෂණය කර ගැනීම සඳහා ඒ ආකාරයෙන් කරන බැවින් එය වරදක්ව තිබෙනවා. අප ක්‍රිස්තුස් වහන්සේ වෙතට තමයි ආකර්ෂණය විය යුත්තේ. Not only that, you said you are only doing physical exercises. How will it affect your spiritual life? Of course it will affect your spiritual life, because when you build your body, when you become attractive, you are making heads turn. People will look at you and that will make you proud, obviously.
நீங்கள் இந்த கேள்வியில் கேட்டிருக்கிறீர்கள், நாங்கள் ஜிம்முக்கு போய் சர்றதை தானே கட்டி எழுப்புகிறோம், இது எப்படி உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடும் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஜிம்முக்கு போகும் பொழுது உங்கள் சரங்களை கட்டி எழுப்பும் பொழுது மற்றவர்கள் உங்களை நோக்கி பார்க்க கவர நீங்கள் செய்வீர்கள், மற்றவர்கள் உங்களை நோக்கி பார்ப்பார்கள், மெச்சிக்கொள்வார்கள். அந்த சமயத்தில் உங்களுக்குள்ளே தானாகவே ஒரு பெருமை ஏற்படும் அல்லவா? இது தவறல்லவா? අප ඔබ අසා තිබුණාව ප්‍රශ්නය තිබුණා මේ ඒ ආකාරයෙන් ශරීරය ගොඩනගා ගැනීම වරදක්ද ආත්මික ජීවිතයට වරදක්ද බලපෑමක් ඇති කරනවාද කියා. ඊට හේතුව කුමක්ද නම් ඔබ ඒ ආකාරයෙන් ඔබගේ ශරීරයේ වෙන සකසා ගන්නා වූ අවස්ථාවේදී අනිත් අය ඔබ දෙස හැරි හැරි බලයි. එවිට කුමක්ද සිදු වෙන්නේ? ඔබ තුළ ඉබේම උඩඟුකමක් අහංකාරකමක් ඒ ගැන ඇති වෙයි. එසේ නොවේද? One more question and we'll finish. இன்னும் ஒரு கேள்வி, அதில் முடித்து விடுகிறோம். තව එක් ප්‍රශ්නයක් අසා නවත්තමු. God gets angry when he judges and gives punishment to the Israelites and others. Why does he tell us not to be angry? தேவன் இஸ்ரவேலர்களுக்கும் மற்ற இனிய ஜனங்களுக்கும் அவர்களுக்கு தண்டனைகளை கொடுக்கும் பொழுது, சிட்சிக்கும் பொழுது, நியாயம் தீர்க்கும் பொழுது அவர் கோபம் கொள்கிறார். அப்படி என்றால் ஏன் நமக்கு கோபம் கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறார்? දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායලි සෙනගට අනිත් ජාතීන්ට දඬුවම් කරන අවස්ථාවේදී උන්වහන්සේ කෝපාවිෂ්ඨ වෙනවා. ඇයි අපට කෝප නොවන ලෙස උන්වහන්සේ පවසන්නේ? There are two kinds of anger. ரெண்டு விதமான கோபங்கள் உள்ளன. දෙආකාර කෝපයන් තිබෙනවා. One anger God approves of, another anger God says is sin. ஒரு கோபத்தை தேவன் அனுமதிக்கிறார், அடுத்த கோபத்தை தேவன் பாவம் என்று கண்டனம் தெரிவிக்கிறார். එක් කෝපයක් දෙවියන් වහන්සේ අනුමැතිය ලබා දෙනවා. අනිත් කෝපය වනාහි උන්වහන්සේ පාපයක් කොට සලකනවා. When God gets angry, it is from his righteousness. There is no sin in it. But when you and I get angry, we lose our temper. தேவன் கோபம் கொள்ளும் பொழுது அவருடைய நீதி நிமித்தமாய் அவர் கோபம் கொள்ளுகிறார். ஆனால் நீங்களும் நானும் கோபம் கொள்ளும் பொழுது நம்முடைய எரிச்சல் கோபத்தினால் நாங்கள் கோபம் கொள்ளுகிறோம். දෙවියන් වහන්සේ සාධාරණත්වයෙන් යුක්තව උන්වහන්සේ කෝප වනවා. නමුත් අප තුළ තිබෙනා වෛරය නිසා අපි කෝපාවිෂ්ඨ වනවා. I can get angry on God's behalf and scold believers when they go wrong. தேவன் பட்சத்தில் நான் கோபம் கொண்டு விசுவாசிகள் தவறிழைக்கும் பொழுது அவர்களை மீது தேவன் பட்சத்தில் நான் கோபம் கொள்ளலாம். ඇදහිලිවන්තයන් වැරදි කරන අවස්ථාවේදී දෙවියන් වහන්සේගේ පක්ෂයේ සිටමින් මට කෝප වෙන්න පුළුවනි. Parents can get angry with their children when they disobey. பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாமை காட்டும் பொழுது கோபம் கொள்ளலாம். දරුවන් වැරදි කරන විට දෙමව්පියන්ට කෝප විය හැකියි. Moses broke the 2 tables of stone when he got angry. God did not reprimand him for that. God did not scold him. Why did you do that? தேவ ஜனங்களோடு மோசே கோபம் கொண்டதான அந்த சமயத்தில் அவன் கையில் இருந்த 2 கற்பலகைகளையும் கீழே வீழ்த்தி அடித்து உடைத்தான். அந்த சமயத்தில் நீ ஏன் இப்படி செய்தார் என்று சொல்லி தேவன் அவனோடு கோபம் கொள்ளவில்லை. දෙවියන් වහන්සේ මෝසෙස් කෝප දේවසෙනග වැරදි කරන අවස්ථාවේදී කෝපාවිෂ්ඨ වී ඒ ගල්ලෑලි දෙක විවස්ථාවේ ගල්ලෑලි දෙක පොළේ ගැහුවා. ඒ අවස්ථාවේදී දෙවියන් වහන්සේ අයියෝ ඔබ මෙසේ කරේ කියා ඇසුවේ නැහැ. But when Moses got angry and smote the rock, God asked him, why did you do that? ஆனால் மோசே கோபம் கொண்டு அந்த கன்மலை அடித்ததான வழி நீ ஏன் இப்படி செய்தான் என்று அங்கே கடிந்து கொள்கிறார். නමුත් මෝසෙස් කෝපාවිෂ්ඨ වී ඒ පර්වතයට පහර දුන් විට ඇයි නුඹ මේ දේ කරේ කියා ඇසුවා. When Eli the priest did not scold his children for doing wrong, God said, why did you not scold? Why didn't you get angry? ஏலி தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்த சமயத்தில் கோபம் கொண்டு அவர்களை கடிந்து கொண்டு திருத்தாத பட்சத்தில் அங்கே தேவன் ஏலியிடம் கேட்கிறார், ஏன் நீ கோபம் கொள்ளவில்லை, ஏன் நீ அவரை கடிந்து கொள்ளவில்லை, திருத்தவில்லை என்று. ඒලි තම දරුවන් වැරදි කරන අවස්ථාවේදී කෝප වී ඔවුන්ව නිවැරදි නොකළ නිසා දෙවියන් වහන්සේගේ ඔහුගෙන් අසනවා, ඇයි ඔබ කෝප නොවුනේ, ඇයි ඔබ ඔවුන්ව නිවැරදි නොකළේ කියා. The Bible says, be ye angry and sin not. வேதம் கூறுகிறது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. බයිබලයේ පවසන්නේ කෝප වුණත් පවු නොකරල්ලා. So God doesn't say point blank, don't get angry. He says get angry, but don't let it not be a sinful anger. தேவன் கோபம் கொள்ளவே வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக கோபம் கொண்டாலும் நீ அதை தவறான கோபம் கொள்ளக்கூடாது. කෝප වෙන්න එපා කියා උන්වහන්සේ පැවසුවේ නැහැ. දෙවියන් වහන්සේ කිව්වේ කෝප වුණත් පවු නොකරල්ලා. And it is that sinless anger that God also uses. அந்த பாவம் இல்லாத அந்த கோபத்தை தான் தேவனும் பயன்படுத்துகிறார். පාපය රහිත වූ ඒ කෝපයයි දෙවියන් වහන්සේත් පාවිච්චි කරන්නේ. There are many more questions we are not able to answer. We'll read them later on
And if they are useful, pertinent questions, we might use them for our international youth camp there. Not international, annual youth camp there. இன்னும் எத்தனையோ கேள்விகள் இருக்கின்றன, பதில் கொடுக்க முடியவில்லை, நேரம் கிடையாது. ஆனாலும் நாங்கள் அதெல்லாம் வாசித்து பார்த்து அதில் எதுவும் பிரயோஜனமான கேள்விகள் இருந்தால் இந்தியாவில் நடக்கிறதான வருடாந்த யூத் கேம்பில் நாங்கள் அதை கவனித்து තව பார்க்கலாம். බොහෝ ප්‍රශ්න අසා තිබෙනවා. නමුත් අපිට වෙලාව ඉඩ දෙන්නේ නැහැ. ඒවා අප කියවා බලා වැදගත් ප්‍රශ්න තිබෙන නම් ප්‍රයෝජනවත් ඒවා තිබෙන නම් අපගේ වාර්ෂික යොවුන් කඳවුරේදී ඉන්දියාවෙහි ඒවා අපි පාවිච්චි කරන්නම්. We'll pray. கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்கை ஸ்தோத்திரம். இந்த கேள்விகளுக்குள்ளே பதிலை உடைய பிள்ளைகள் அழகாக அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விபரிக்கத்தக்கதான ஞானத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீ தரபடி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் முற்றுமாய் உடைய கரத்திலே தருகிறோம். கூட்டங்களை எல்லாம் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. Hallelujah.